Okay students, now let us see the company meetings. நிரும கூட்டங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். A company meeting must be convened and held in perfect compliance with the various provisions of the Act and the rules framed thereunder. நிரும சட்டமும் பிற சட்டங்கள் மூலமாகவும் பிற விதிகளின்படியும் நிருமத்தில் நடைபெற வேண்டிய கூட்டங்களை கூட்ட வேண்டும். A company meeting must be convened and held in perfect compliance with the various provisions of the Act and with the rules framed thereunder. It is essential that the business dealt with at the meetings should be validly transacted and not liable to be questioned later due to any irregularity. அதாவது நிரும கூட்டம் சட்டப்படியாக கூட்டப்பட வேண்டும். அந்த நிரும கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் சட்டப்படியாக செல்லுபடியாக வேண்டும்னு சொன்னால் நிரும கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வதிலிருந்தும் நிரும கூட்டத்தை கூட்டும் போதும் சட்ட விதிகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் இந்த தீர்மானங்கள் செல்லுபடியாகும். கைண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸ், இந்த நிருமத கூட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னா, அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கம்பெனி மீட்டிங்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் as மீட்டிங் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். மீட்டிங்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் கூட்டங்கள். அதை வந்து ரெண்டு வகையாக சொல்லலாம், ரெண்டு இல்லை 3 வகையாக சொல்லலாம். ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், இப்படி ஒரு 3 வகை இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் மே பி a statutory meeting or annual general meeting or extraordinary general meeting. அடுத்த கேட்டகரி வந்து மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குநர்களோட கூட்டம்ங்கிறது போர்டு மீட்டிங்காக இருக்கலாம், கமிட்டி மீட்டிங்காக இருக்கலாம், இயக்குநரவை கூட்டமாக இருக்கலாம், இல்லை குழு கூட்டங்களாக கமிட்டி மீட்டிங்ஸாக இருக்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், சிறப்பு கூட்டங்கள், அது கிளாஸ் மீட்டிங்ஸாக இருக்கலாம், கிரெடிட்டார்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸாக இருக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். வாட் இஸ் ஏ ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், ஹவு இட் கேன் பி கண்டக்டட், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சட்டப்பூர்வமான கூட்டம். அக்கார்டிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் எவரி பப்ளிக் கம்பெனி should hold a meeting of the shareholders within 6 months, not earlier than 1 month from the date of commencement of business. அதாவது தொழிலை தொடங்குவதற்கு முன்பாக தொழில் according to the Companies Act every public company should hold a meeting of the shareholders within 6 months, not earlier than 1 month from the date of commencement of the company. நிறுவனம் தொடங்கியதிலிருந்து தொழில் தொடங்கியதிலிருந்து 1 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளே பங்குதாரர்களை அழைச்சி கட்டாயமாக ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யணும். அந்த கூட்டம் தான் சட்டமுறை கூட்டம், ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் எவரி பப்ளிக் கம்பெனி, ஒவ்வொரு பொது நிறுவனமும் கட்டாயமாக பப்ளிக் கம்பெனி இந்த ஸ்டாட்யூட்டரி மீட்டிங்கை 6 மாதத்துக்குள்ளார கூட்டணும். 1 மாதத்துக்கு பிறகு தொழில் தொடங்கிய 1 மாதத்துக்கு பிறகு 6 மாதத்துக்குள்ளார கூட்ட வேண்டும். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் த பப்ளிக் கம்பெனி இஸ் கால்டு ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். பொது நிறுவனத்தினுடைய முதலாவது கூட்டமே சட்டமுறை கூட்டமாக கருதப்படுகிறது. ஃபஸ்ட்டு general meeting of the public, the first general meeting of the public company is called statutory meeting. பொது நிறுவனத்தினுடைய முதல் கூட்டம் சட்டமுறை கூட்டம், பங்குதாரர்களினுடைய முதல் கூட்டமும் சட்டமுறை கூட்டம். This meeting is conducted only once in the lifetime of the company. இது கம்பெனியினுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கூட்டப்படும் கூட்டமாகும். A private company or public company having no share capital need not conduct a statutory meeting. இதை வந்து பப்ளிக் கம்பெனி தான் கூட்டணும். பங்கு முதல் இல்லாத தனியார் நிறுவனங்கள் அல்லது பொது நிறுவனங்கள் இக்கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. A private company or a public company having no share capital need not conduct a statutory meeting. A company gives a circular to shareholders before 21 days of the meeting. 21 நாளைக்கு முன்னாடி இந்த கூட்டம்
என்னைக்கு கூட்ட போகிறோமோ அந்த கூட்டத்திற்கு 21 நாட்களுக்கு முன்பாகவே பங்குதாரர்களுக்கு இந்த கடிதத்தை அழைப்பு கடிதத்தை அறிவிச்சிடணும். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆண்டு பொதுக்கூட்டம். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எவ்ரி இயர் எ மீட்டிங் இஸ் ஹெல்டு டு டிரான்சாக்ட் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. நிறுவனத்தினுடைய சாதாரண பணிகளை மேற்கொள்வதற்காக ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய பங்குதாரரோட கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறான். எவ்ரி இயர் மீட்டிங் டு பி ஹெல்டு டு டிரான்சாக்ட் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் த கம்பெனி. சச் மீட்டிங் இஸ் கால்டு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. இதை தான் நம்ம ஆண்டு பொதுக்கூட்டம்னு சொல்கிறோம். கம்பெனி இஸ் பவுண்ட் டு இன்வைட் த ஃபஸ்ட்டு general meeting within 18 months from the date of its registration. இந்த முதல் கூட்டத்தை ஆண்டு பொதுக்கூட்டத்தை கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 18 மாதத்துக்குள்ளர இந்த கூட்டத்தை பங்குதாரர் கூட்டத்தை ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். கம்பெனி இஸ் பவுண்ட் டு இன்வைட் த ஃபஸ்ட் ஜெனரல் மீட்டிங் within 18 months from the date of its registration. Then the general meeting will be held once in every year. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த கூட்டம் கூட்டப்பட வேண்டும். The difference between the two general meetings should not be more than 15 months. 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் அதிகபட்சமாக 15 மாதங்கள் இருக்கலாம். 15 மாதங்களுக்கு உள்ளர அடுத்த ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்டியாக வேண்டும். Every annual general meeting shall be held during the business hours on a day which is not a public holiday. அதாவது விடுமுறை நாளில் இந்த கூட்டத்தை கூட்டக்கூடாது. வேலை நேரத்தில் வேலை நாளில் இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும். எவ்ரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஷெல் பி ஹெல்டு. எவ்ரி ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஷெல் பி ஹெல்டு டூரிங் தி பிஸ்னஸ் ஹவர்ஸ். வேலை நேரத்தில் ஆன் ஏ டே விச் இஸ் நாட் ஏ பப்ளிக் ஹாலிடே. பொது விடுமுறை நாளில் இதை கூட்டக்கூடாது. அட் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் அட் சம் அதர் பிளேசஸ் வித்தின் த டவுன் ஆர் வில்லேஜ் வேர் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இஸ் சிச்சுவேட்டட். நிறுவனத்தினுடைய பதிவு அலுவலகம் அமைந்துள்ள அந்த இடத்துலையோ அல்லது அதற்கு அருகாமையில் உள்ள நகரத்திலேயோ கிராமத்திலேயோ இந்த கூட்டத்தை வேலை நாளில் வேலை நேரத்தில் கூட்டப்பட வேண்டும். Annual general meeting should be conducted by both private and public limited companies. ஆண்டு பொதுக்கூட்டம்ங்கிறது பொதுவாக தனியார் நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள்னால் கூட்ட வேண்டும். இந்த 2 வகை நிறுவனங்களும் கூட்ட வேண்டும். எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங்கிறது வேறு, எக்ஸ்ட்ராடினரிஸ் ஜெனரல் மீட்டிங் சில அவசர தேவைகள் குறித்து விவாதிப்பதற்காக முடிவெடுப்பதற்காக பங்குதாரர்களுக்கு அழைப்பு அனுப்பி 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அதை தான் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்னு சொல்கிறோம். சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் நீங்களாக கூட்டப்படும் அத்தனை கூட்டத்தையுமே எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்னு சொல்லலாம். போத் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அண்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ஸ் ஆர் கால்ட் அஸ் ordinary meetings of the company. All other general meetings other than statutory and annual general meeting are called extraordinary general meeting. அதுதான் all other general meeting other than statutory and annual general meeting are called extraordinary general meeting. சட்டமுறை கூட்டம் ஆண்டு பொதுக்கூட்டம் நீங்களாக மற்ற கூட்டங்கள் வந்து extraordinary general meetingனு சொல்கிறோம், சாதாரண கூட்டம். If any meeting conducted in between two annual general meeting to deal with some urgent or special or extraordinary nature of business is called extraordinary general meeting. 2 ஆண்டு பொதுக்கூட்டங்களுக்கு இடையில் கூட்டப்படும் அவசர தேவைகளுக்காக முடிவு மேற்கொள்வதற்காக ஒரு சிறப்பு பொருள் குறித்து முடிவெடுப்பதற்காக கூட்டப்படும் கூட்டத்தை தான் அசாதாரண கூட்டம் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்னு சொல்கிறோம். தென் மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் அவை கூட்டம். Since the administration of the company lies in the hands of the board of directors, they should meet frequently for the proper conduct of the company and to decide the policy matters of the company. நிறுவனத்தினுடைய இயக்குனர்கள்ங்கிறவங்க முக்கிய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலாண்மை பணியாளர்கள்.
இவங்க இந்த நிறுமத்தை முறையாக செயல்படுத்துவதற்காகவும் நிறும நடவடிக்கைகளை குறித்து முடிவெடுப்பதற்காகவும் அடிக்கடி கூட்டங்கள் கூட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. போர்டு மீட்டிங்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ். மீட்டிங்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆர் கால்டு போர்ட் ஆஃப் மீட்டிங்ஸ். மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்கள் கூட்டம்ங்கிறது இயக்குநரவை கூட்டம். Meetings of the directors provide a platform to discuss the business and take formal decisions. முறையாக தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனத்தினுடைய பணிகள் குறித்து விவாதித்து முடிவெடுப்பதற்காக கூட்டப்படும் இயக்குநர்களை கொண்ட ஒரு கூட்டம் தான் இயக்குநரவை கூட்டம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் ஷுட் பி கன்வீன்டு வித்தின் 30 days ஆஃப் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. நிறுவனத்தினுடைய முதல் இயக்குநரவை கூட்டங்கிறது நிறுவனம் கொண்டு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளார கூட்டப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த டைரக்டர் ஷுட் பி கன்வீன்டு வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி. தென் கமிட்டி மீட்டிங்ஸ், இயக்குனர் குழு கூட்டம். Every listed company and every other public company must have paid up share capital of rupees 10 crore is required to have audit committee. 10 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேலே உள்ள செலுத்தப்பட்ட பங்கு முதலுடைய பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் தணிக்கை குழு அப்படின்னு இயக்குநர்களில் சில பேர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த தணிக்கை குழு கூட்டத்தை நம்ம கமிட்டி மீட்டிங்ஸ்னு சொல்லலாம். திஸ் கமிட்டி ஷுட் மீட் அட்லீஸ்ட் 4 times in a year. ஒரு வருஷத்தில் 4 கூட்டங்களாவது 4 குழு கூட்டங்களாவது இந்த தணிக்கை குழு கூட்டம் நடைபெற வேண்டும். In case of other companies, the board of directors shall nominate a director to play the role of audit committee, which is functioning as a vigil mechanism. மற்ற கம்பெனிகளில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேயே ஒரு சில நபர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை பார்க்கலாம். ஸ்பெஷல் மீட்டிங், சிறப்பு கூட்டங்கள், இதை கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் மீட்டிங்கை கிளாஸ் மீட்டிங்னு சொல்லலாம் அல்லது மீட்டிங்ஸ் ஆஃப் கிரெடிட்டாஸாக இருக்கலாம். அந்த கிளாஸ் மீட்டிங்ஸ் வகையினர் கூட்டம் இது எப்படி இருக்கலாம்னா, மீட்டிங்ஸ் ஆஃப் பர்டிகுலர் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறது, அல்லது ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் ஒரு கூட்டம் கூட்டுறது, ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் இப்போ கடன் கொடுத்துருக்காங்கள மட்டும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை மட்டும், கடன் ஈந்தவர்களை மட்டும் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், கடன் ஈட்டு பத்திரதாரர்களை மட்டும் அழைத்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட வகையினர் மட்டும் பங்கேற்கிறதுனால தான் இதை வகையினர் கூட்டம், பர்டிகுலர் கிளாஸ் பீப்புள்ஸ் மட்டும் இதில் இருக்கிறாங்க. மீட்டிங்ஸ் விச் ஆர் ஹெல்டு பை எ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இஸ் நோன் அஸ் கிளாஸ் மீட்டிங்ஸ். அதான் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை மட்டும் அழைச்சி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சான்னா அதை கிளாஸ் மீட்டிங்னு சொல்லலாம். இல்லை ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் அழைச்சி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம், அதை கிளாஸ் மீட்டிங்னு சொல்கிறோம். த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் கிளாஸ் conduct these meetings. These meetings are held according to the rules and regulations laid by the trust deed or debenture bond from time to time, where the interest of the debenture holders play a vital role at the time of reorganization, reconstruction, amalgamation or winding up of the company. நிறுமத்தை கலைக்கும் போதோ அல்லது நிறுமத்தை மறுகட்டமைப்பு சேர்க்கும் போதோ இல்லை 2 நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் போதோ இவர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற நோக்கில் இவர்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களை அழைத்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம். மீட்டிங்ஸ் ஆஃப் த கிரெடிட்டாஸ், கம்பெனிக்கு கடன் கொடுத்த கடனீந்தவர்களை அழைச்சி ஒரு கூட்டம் போடுறோம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் தீஸ் ஆர் நாட் மீட்டிங்ஸ் ஆஃப் த கம்பெனி. Unlike the meetings of company, there arise a situation in which a company may wish to arrive at a consensus. அதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்காக கடனீந்தோர்கள் தங்களோட பிரச்சனைகள் குறித்து முடிவெடுப்பதற்காகவும் அதில் எந்த நெருக்கடியும் வராமல் எந்த விதமான யாருக்கும் பாதிப்பு இல்லாத வண்ணம் அமிக்கபிளாக ஒரு செட்டில்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக கடனீந்தோரோட காம்ப்ரமைஸுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அதை தான்
meetings of the creditors. Unlike the meetings of a company, there arise situation in which a company may wish to arrive at a consensus with the creditors to avoid any crisis or to evolve compromise or to introduce new proposals. அந்த amicable செட்டில்மெண்ட்டுக்காக நெருக்கடி வராமல் பார்த்துக்கிறதுக்காக கடனீந்தோர்களை அழைச்சி ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறோம். அது மீட்டிங்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.